ரிஷபராசி நேயர்கள். ரிஷபராசி அப்படின்னு பார்க்குறப்போ சுக்கிரன் இல்லையா? அ பொதுவாவே ரிஷபராசிக்காரங்கலாம் என்ன சொல்லுவாங்க, "எங்கள சுக்கிரன் சுக்கிரன் சொல்றீங்க. ஆனா எங்கள்ட்ட எங்க சுக்கிரன் இருக்கு?" அப்படின்னு கேட்பீங்க. இந்த 2026 நிஜமாலுமே சுக்கிரன் உங்கள்ட்ட வராரு அப்படிங்கிறப்போ, கரெக்ட்டா சுக்கிரன புடிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். மே 2026 வரைக்கும் குரு வந்து ரிஷபத்துல இருக்கிறார். அப்போ அதுவரைக்கும் என்னென்ன பிளான் பண்ணணுமோ, குரு இருக்கிறப்பவே எல்லாமே செயல்படுத்திக்கிறது நல்லது. அடுத்தது மே மாசத்துக்கு அப்புறம் மிதுனத்துக்கு மாறிருவார் குரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு நல்லா இருக்காதான்னா, அதுக்கப்புறம் நல்லாருக்கும். ஆனா குரு இருக்கிற டைம்ல இன்னும் என்னென்ன பிளானிங்ஸ்லாம் கரெக்ட்டா பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ, நல்ல நல்ல விஷயங்கள் செயல்படுத்தணும்னு நெனைக்கிறீங்களோ, இது எல்லாமே வந்து ரிஷப ராசிக்காரங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதோட ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து அவங்களுடைய கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து அடுத்த லெவல் போறதுக்கு எப்பவுமே ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். துணிச்சல் உண்டு. ஆனா தயக்கம் இருக்கு அப்படிங்கிறது தான். துணிஞ்சு செயல்படணும். மனசுக்குள்ள துணிச்சல் இருக்கும். எப்ப செய்யலாம்? எப்ப செய்யலாம்? அதுக்கான நேரம் எப்போ வரும்? அப்படிங்கிற மாரியே காத்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கான நேரம் 2026 தான்.